இன்றைக்கு நாம் அடுத்த 12வது பயணத்தை கவனிப்போம். ஆபிரகாமுடைய 12வது பயணம். ஆதியாகமம் 22:19 ஆதியாகமம். தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்செபாவுக்கு போனார்கள். போதுமா? இந்த 12வது பயணத்துக்கு பேர் ஜேர்னி ஆஃப் ப்ரொவிஷன், அதாவது பார்த்து கொள்ளப்படும் பயணம். ஜேர்னி ஆஃப் ப்ரொவிஷன், பார்த்து கொள்ளும் பயணம். ஆபிரகாமுடைய 12வது பயணம். இதற்கு அடிப்படையான வசனம் ஆதியாகமம் 22:19. தமிழில் மாற்றி கொள்ளலாம், பார்த்து கொள்ளப்படும் பயணம். ஆபிரகாமின் வாழ்க்கையில் அவர் செய்த 12வது பயணம். ஆபிரகாம் அந்த யெகோவாயிலிருந்து புறப்பட்டு எங்கே போகிறார்? அது பெயர்செபாவிலிருந்து யெகோவாயிரைக்கு வந்தார். வந்து முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணார்? அங்கேருந்து திரும்ப புறப்பட்டவர் எங்கே போகிறார்? பெயர்செபாவுக்கு போனார். அப்படின்னா எவ்வளோ தூரம் 11வது பயணத்தில் வந்தாரோ அவ்வளோ தூரம் திரும்ப அவர் இருந்த இடத்துக்கே மறுபடியும் போகிறார். இந்த பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ள பாடம் 22:14. 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஜெகோவா ஜீரே, யெகோவா ஜாயிரே என்று சொல்லுகின்ற வார்த்தை உண்டு. வித்தியாசமாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்க. இது யெகோவா ஜாயிரே, அதான் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணிங்க. யெகோவா ஜாயிரேன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, தமிழில் யெகோவா ஈரே என்று சொல்கிறார்கள். கடந்த வாரம் நானும் பாசும் பைக்கில் போகும்போது எங்களுக்கு முன்னாடி ஒரு காரு போச்சு. அதில் யெகோவா ஈரை பேல, அந்த ஈரை பேல வேற ஒன்றும் எழுதி வச்சுருந்தாங்க. புதுசாக அந்த ரொம்ப நேரம் 2 பேரும் மண்டையை போட்டு குழப்பினோம். ஒன்றும் பிடிபடல, நமக்கு வேண்டான்னு விட்டுட்டோம். அதை அந்த காரில் பின்னாடி இதான் இந்த யெகோவா ஜாயிரேன்னு எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த ஜேஐஆருக்கு வித்தியாசமாக இதை வேறு ஏதோ ஒரு மொழி எழுதி ஜேஇஇ சம்திங் என்ன எழுதி வச்சுருந்தாங்க. சரி, இது என்னன்னு புரியலை. ரொம்ப நேரம் மண்டையை போட்டு குழப்பினோம். சரி, ஏதோ யெகோவான்னு எழுதியிருக்காங்க, அது வரைக்கும் போதுன்னு விட்டுட்டோம் நாங்கள். யெகோவா ஜாயிரே என்ற வார்த்தையினுடைய பொருள் லார்ட் வில் ப்ரொவைட். இந்த பேருக்கு அர்த்தம் என்ன? கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். லார்ட் வில் ப்ரொவைட். யெகோவா ஈரே என்ற பேருக்கு அர்த்தம் கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னும் சொல்ல போனால் சமய சகாயர். நம்ம சரியான வார்த்தை என்ன? சமய சகாயர். இந்த லார்ட் வில் ப்ரொவைட் என்பதற்கு சரியான அர்த்தம் என்ன? சமய சகாயர். ஆங்கிலத்தில் இன்னும் நல்ல வார்த்தை பயன்படுத்துவாங்க. என்ன உதவி செய்கிறவர்? சீசனபிள் ஹெல்ப். அது எந்தெந்த காலத்தில் என்ன வேண்டுமோ அதை செய்கிறவர். யெகோவா இரண்டு அர்த்தம் என்ன? சீசனபிள். எந்த சீசனோ, இப்போ கிறிஸ்மஸ்னால் பட்டுப்படலாம் கொடுப்பார், சரியா? அதுதான் சீசனபிள் ஹெல்ப்பர் அவர், ரைட்டா? குட் ஃப்ரைடேனா துக்க கஞ்சி கொடுப்பார், சரியா? ஆமாம், அந்தந்த சீசனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கற்று கொடுப்பார். கிறிஸ்மஸ் கார்டு கொடுப்பார், அவர் கிறிஸ்மஸ் ட்ரீ கொடுப்பார், கிறிஸ்மஸ் தாத்தா கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். சீசனபிள் ஹெல்ப். அது எந்த தேவையோ, எந்த இடத்துல என்ன தேவையோ அதை கொடுக்குறவர். யோசித்து பாருங்களேன், இந்த மலையில், அதாவது இந்த மோரியா மலையில் என்ன இருந்தது ஆபிரகாம்கிட்ட? ஆட்டை தவிர மீதி எல்லாம் இருந்தது. ஆட்டை தவிர மீதி எல்லாம் இருந்தது அவர்கிட்ட. பலிபீடம் இருந்தது, கத்தி இருந்தது, விறகு இருந்தது, லைவ் கோல், அதாவது நெருப்பு கூட கொண்டு வந்திருந்தார். அங்கேருந்து எல்லாம் கொண்டு வந்தார். எது மாத்திரம் இல்லை, ஆடு மாத்திரம் இல்லை. எலியாவுக்கு அந்த கர்மேல் மலையில் எல்லாம் இருந்தது, நெருப்பு மாத்திரம் இல்லை. இங்கே ஆடு இல்லை, அங்கே என்ன இல்லை, நெருப்பு இல்லை. இது திருப்பி கொடுத்துருந்தா கதை என்ன இருக்கும்? மோரியா மலையில் கத்த நெருப்பு கொடுத்தாருன்னா ஈசாக்கு சாம்பலாக போயிட்டுருப்பான். அங்கே நெருப்பு போல காளையை கொடுத்தா எலியா சாம்பலாக போயிட்டுருப்பான். எலியா எரிச்சிருப்பானுங்க. ஆமாவா? அப்போ எந்த இடத்துல எது தேவையோ அந்த இடத்துல அதை கொடுக்கின்ற ஆண்டவர். கல்வாரியில் ரெண்டுமே இல்லை. கல்வாரியில் என்ன இல்லை? ஆடும் இல்லை, நெருப்பும் இல்லை. புரியுதா? ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது? எல்லாம் இருந்தது, ஆடு இல்லை. கர்த்தர் ஆட்டை கொடுத்தார். ஏலியாவுக்கு எல்லாம் இருந்தது, அக்னி இல்லை. கர்த்தர் அக்னியை கொடுத்தார். ஆனால் கல்வாரி மலையில்
அங்கே என்ன கிடையாது? ஆடும் கிடையாது, ஆட்டை எரிக்கிறதுக்கு நெருப்பும் கிடையாது. கர்த்தரே ஆட்டை கொடுத்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். அவரை கர்த்தரை தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது? பலியிட முடியாது. ஆகவே அந்த அக்னி எங்கேருந்து வந்தது? அதுவும் பரலோகத்திலிருந்து வந்தது. அப்படின்னா எந்த இடத்துல என்ன தேவை? அதான் சீசனபிள் ஹெல்ப் என்ற வார்த்தை. கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்றால் என்ன இருக்குதோ அதை தவிர இது எல்லாவற்றையும் கொடுக்க தேவன் வல்லவர். என்ன நம்மகிட்ட இல்லையோ அதை கண்டிப்பாக தேவனால் கொடுக்க முடியும். இட்ஸ் எ சீசனபிள் ஹெல்ப். அவர் அந்தந்த சமய சகாயம். இந்த ரெண்டுக்குள்ள தூரம் ஏறக்குறைய நான் கடந்த முறை சொன்னேன் 80 கிலோமீட்டர்னு. யார் ஒருத்தர் கேட்டீங்க 50 மைல்னு அப்புறம் சொன்னேன். சரியா? 80 கிலோமீட்டர்னு யார் கேட்டாங்க? நீங்கள் கேட்டீங்களோ? ஓகே. 80 கிலோமீட்டர் அதாவது 50 மைல், அதாவது போன தூரம் திரும்பி வருகிறார். ஆபிரகாமுடைய 12வது பயணத்தின் தூரம் எவ்வளவு? 50 மைல் அல்லது 80 கிலோமீட்டர். சரி, கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த மலைக்கு பேர், இந்த அனுபவம், இந்த பயணத்துக்கு பேர் என்ன பேர்? கர்த்தர் பார்த்து கொள்ளும் பயணம். ஆபிரகாமுக்கு இதுவரை கர்த்தர் அநேக விஷயங்களை பார்த்திருக்கிறார். இந்த ஆபிரகாம் சொல்கிறார் இல்லையா, கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அதற்கு யெகோவா ஈரேன்னு பேரிட்டார் இல்லையா. அந்த பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ள பாடம் என்ன? போனார், கர்த்தருடைய கிருபையினாலே ஈசாக்கு காப்பாற்றப்பட்டான். ஒரு ஆடு அங்கே அடிக்கப்பட்டது, கொல்லப்பட்டது. மறுபடியும் திரும்பி அங்கேருந்து அவங்க எங்கே புறப்பட்டாங்களோ அங்கே திரும்பி வராங்க. இந்த பயணத்தில் ஆபிரகாமுடைய அனுபவம் என்ன? லார்ட் வில் ப்ரொவைட். கர்த்தர் என் தேவையை சந்திப்பார். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபைன்னு போட்டிருக்குது இல்லையா. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற தேவன் நமக்கு உண்டு. ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கர்த்தர் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்கிறார். இனிமேல் தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஏற்கனவே கர்த்தர் ஆபிரகாமுக்கு நிறைய கொடுத்துருக்கிறார். வாட் லார்ட் ஹஸ் ப்ரொவைடட் ஆல்ரெடி டு ஏப்ரஹாம். இப்போ இல்லை, இனிதான் கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆனால் அப்போ அது வரைக்கும் கர்த்தர் பார்த்து கொள்ளலைன்னு அர்த்தமா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு நிறைய பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன பார்த்து கொண்டார் என்று சில லிஸ்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். 1 ஆதியாகமம் 12:1 வாசிங்க. ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதல்ல கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது என்ன ஐயா? கைடன்ஸ், நடத்துதல். முதலாவது கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்கிறார்? ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த முதலாவது என்ன ப்ரொவைட் பண்ணார்? God gave him the guidance. கர்த்தர் அவருக்கு நடத்துதலை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. Acts of the Apostles chapter 7 verses 2 and 3. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். எங்க இருந்து கர்த்தர் சொன்னார் இதை? 1ஆம் வசனம் வாசிங்க. பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது. எங்க இருந்தார் அவர்? காரானூர் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். காரான் என்றால் அந்த ஊருக்கு இன்னொரு பேர் என்ன? ஆரான். ஆரான் என்பது எபிரேய வார்த்தை, காரான் என்பது கிரேக்க வார்த்தை, அவ்வளவுதான். இது எங்கே இருக்குது? சீரியாவில் இருக்குது. ஆரான் எங்கே இருக்குது? சீரியாவில் இருக்குது. ஆபிரகாம் எங்கே இருந்தார்? ஊர், அதாவது மெசொப்பொத்தாமியா இங்கே தான் இருக்குது. 2 நதிகள், யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் நதி, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி பேர் தான் மெசொப்பொத்தாமியா. ஆபிரகாம் எங்கே இருந்தார்? மெசொப்பொத்தாமியாவில் இருந்தார். மகிமையின் தேவன் அவருக்கு அதாவது காரானூரில் குடியிருப்பதற்கு முன்னமே அவர் எங்கே இருந்தார்? மெசொப்பொத்தாமியா நாட்டில். 2ஆம் வசனம் வாசிங்கம்மா. சகோதரரே பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே. காரான் எங்க இருக்குது? இங்க இருக்குது. இது எந்த ஊர்ல இருக்குது? சீரியா. காரான் எங்க இருக்குது? சீரியா நாடு. இந்த ஊர் எங்க இருக்குது? பாபிலோன்ல இருக்குது. மெசொப்பொத்தாமியா நாட்டில் உள்ள பாபிலோன்ல இருக்குது. அவர் எங்க ஆரம்பிக்கிறார்? காரானில் குடியிருப்பதற்கு முன்னே அவர் எங்க இருந்தார்? மெசொப்பொத்தாமியா நாட்டில் ஊர் என்ற இடத்துல அவர் இருந்தார். புரியுதா? அவர் எங்கே அவர் ஆரம்பிக்கும்? ஸ்தேவான் சாட்சி ஆரம்பிக்கும். என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் எங்கே குடியிருந்தார்? காரானூரில் இங்கே இருந்தார்னு ஆரம்பிக்கல. எங்கேருந்து ஆரம்பிக்கிறார்? இங்கே இருப்பதற்கு முன்னமே அவர் எங்கே இருந்தார்? இங்கே இருந்தார். ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார் என்றால், நம்முடைய மூளையில் ஆதியாகமத்தை படிக்கும்போது நமக்கு என்ன தோணும் தெரியுங்களா?
கர்த்தர் ஆபிரகாமை எந்த இடத்துல அழைத்தார்? 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஆதியாகும் 11 கடைசி வசனம், இல்லை 28ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தையர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். ஆபிரமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரமுடைய மனைவிக்கு சாரா என்று பெயர், நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பெயர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காளுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தாள். தேராகு தன் குமாரனாய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். எங்க இருந்தாங்க அவங்க? முதல்ல இந்த ஊர்ல இருந்தாங்க. எங்க புறப்பட்டார்கள்? கானான் தேசம். சீகேம் கானான்ல இருக்குது. கானான் தேசத்துக்கு போக என்ன பண்ணாங்க? இவர்கள் புறப்பட்டாங்களா? தொடர்ந்து வாசிங்கம்மா. கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். எங்க வர வந்தாங்க? ஹாரான் வரை வந்து விட்டு என்ன பண்ணாங்க? அங்கே இருந்து விட்டார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுக்கு எவ்வளவு தூரம்? 700 மைல்ஸ். 700 மைல். இது ஊர் என்ற இடத்துக்கும் ஆரான் என்ற இடத்துக்கும் எவ்வளோ தூரம்னு சொன்னால் 700 மைல். இங்கே வந்தபோது அவங்க என்ன பண்ணாங்க? அங்கே இருந்து விட்டார்கள். புறப்பட்டது எங்கே போகிறதுக்கு? கானானுக்கு வருவதற்காக இங்கேருந்து புறப்பட்டாங்க. புறப்பட்டவங்க என்ன பண்ணாங்க? ஆரான் மட்டும் வந்து அங்கே இருந்து விட்டார்கள். வாசிங்கம்மா. தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தார். தேராகு என்ன பண்றாரு? ஆரானிலே மரித்தார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அப்ப கர்த்தர் எப்ப பேசுகிறார்? இங்க தானே பேசுறாரு. இங்க பேசினாரா? இங்க பேசினாரா? இங்க தானே பேசினாரு. இல்லை, இங்க பேசினாரு. இங்க அதனால தான் ஸ்தேவான் சாட்சி சொல்லும்போது என்ன பண்றாரு? இங்க இருந்து ஆரம்பிக்காம இங்க இருந்து ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா ஆபிரகாமுக்கு ஆதியாகும் 12ஆம் அதிகாரம் 1 வருஷத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தின் ஜனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார் இல்லையா? போ என்று சொன்னது இங்க, வா என்று சொன்னது இங்க. 7:2 வாசிங்க. அப்போஸ்தலர், இதை விட்டுறாதீங்க. 7:2 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:2. சகோதரரே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே, இங்க குடியிருப்பதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. அப்போ ஸ்தேவானுடைய சாட்சி என்ன தெரியுங்களா? இங்க இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாரு? இங்க இருந்தார். கர்த்தர் அழைத்தது எங்க? இங்க இல்லை, இங்க. புரியுதா? அவர் அழைத்தது எங்க இல்லை? ஆதியாகமத்தை படிக்கும்போது நமக்கு என்ன தோணி? இங்க அழைச்ச மாதிரி தான் தெரியும். ஆதியாகமத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அழைத்து கொண்டு வரல, தேராக அழைச்சி கொண்டு வந்த மாதிரி தான் இருக்கும். அது ஆபிரகாம் அழைக்கல. தேராக என்ன செய்கிறாரு? தன் மகன் ஆபிரகாம், தன்னுடைய மருமகள் சாராள், அப்புறம் தன்னுடைய ஆரானுடைய மகனாகிய லோத்துவையும் அழைத்து கொண்டு ஊர் என்ற பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான்னு போட்டிருக்கு இல்லையா? ஆக்சுவலாக ஆதியாகமத்தை சொல்லும்போது அது சமுதாய வரலாறு. ஆனால் அப்போஸ்தலர்கள் எழுதப்பட்டது ஆவிக்குரிய உண்மை. என்ன எழுதுகிறார் அவர்? இங்கே இருக்கும்போது கர்த்தர் அவரை அழைக்கலை. எங்கே அழைத்தார்? இங்கே இருக்கும்போது அழைத்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார்? தகப்பனையும் அழைத்து கொண்டு இங்கே வந்தார். தகப்பன் சாகிற வரைக்கும் என்ன பண்ணல? கர்த்தர் அவனோடு பேசலை. தகப்பன் மரிக்கும் வரைக்கும் கர்த்தர் யாரோடு பேசலை. அது கர்த்தர் என்ன? அழைக்கப்பட்டவர் ஆபிரகாம், நுழைக்கப்பட்டது தேராகு. அழைக்கப்பட்டவன்ட தான் கர்த்தர் பேச முடியுமே தவிர நுழைக்கப்பட்டவங்கள்ட்ட கர்த்தர் பேச முடியாது. இல்லை, பிழைப்புக்காக வரணுன்னு கர்த்தர் பேச முடியாது. கர்த்தர் யாரோடு பேசுவார்? அழைக்கப்பட்டவர்கள் உண்டு. அழைக்கப்பட்ட ஆபிரகாமோடு பேசினார். ஆனால் இவர் என்ன பண்ணார்? அழைக்கப்பட்டவர் அழைக்கப்படாதவரை போல் அப்பாவை கூப்பிட்டு வந்தார். அதனால் ஆதியாகமத்தில் என்ன எழுதுகிறோம்? தேராக அழைச்சிட்டு வந்தாங்க மாதிரி எழுதப்பட்டிருப்பாருங்களேன். அழைக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் அழைக்கப்படாதவனுக்கு முன்னுரிமையை கொடுக்கக்கூடாது. கொடுத்தா என்ன ஆகுன்னா அந்த அழைப்பின் மேன்மை பறிபோயிடும். அழைக்கப்பட்டது ஆபிரகாம், ஆனால் அழைத்து வந்தது யாருன்னு ஆவியானவர் எழுதுகிறாரு ஆதியாகமத்தில்? தேராக கூப்பிட்டு வந்தான்னு எழுது பாருங்களேன். அப்படின்னா அவர் எதை இழந்து போனார்? அழைப்பின் மேன்மை இழந்து போயிட்டார் பாருங்களேன்.
என்னவோ அப்பா தாத்தா கூட்டு வந்த மாதிரி ஆபிரகாம் வந்தார். அதைத்தான் இவர் அடித்து சொல்கிறார் ஸ்தேவான். இங்கே இருக்கும்போது அழைக்கலை, எங்கே அழைத்தார்? இங்கே இருக்கும்போது கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று அழைத்தார். இவர் வந்து இங்கே வந்து உட்கார்ந்துட்டார். இங்கே வந்தபோது தகப்பன் சாகுறான். செத்தவனை கர்த்தர் பேசணுமா பேசக்கூடாதா? பேசக்கூடாது. கர்த்தர் என்ன பண்ணக்கூடாது? அம்மாவா ஏங்க இங்கே கூப்பிட்ட போது என்ன பண்ண? நீ அப்பாவை கூப்பிட்டு வந்தல, இப்போ யார் செத்து போயிட்டான்? அப்பா செத்து போயிட்டான். இப்போ அப்படி தானே பண்ணணும். தட் இஸ் த கைடன்ஸ் ஆஃப் காட். கர்த்தர் பேசியிருக்க கூடாது, ஆனால் கர்த்தர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு? இரண்டாவது அழைப்பு, செகண்ட் காலிங். இது வந்து முதலாவது அழைப்பு, இது ரெண்டாவது அழைப்பு. இந்த ரெண்டாவது அழைப்பையும் கர்த்தர் கொடுத்து என்ன பண்ணுறாரு? இவர் வந்து அழைப்பை தவறினவர், அழைப்பை மீறினவர், அழைப்பின் மேன்மையை இழந்தவர். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? காட் இஸ் வில்லிங் டு கைட் ஹிஸ் சில்ட்ரன். அவருடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நாம் ஒருவேளை கீழ்ப்படியாமல் போனாலும் கர்த்தர் என்ன செய்யா தெரியுங்களா? நான் தான் சொன்னேன், நமக்கு கர்த்தரை பற்றி தெரிந்தது கொஞ்சம், அவரை பற்றி தெரியாதுன்னு ஏராளம் இருக்குது. பிகாஸ் இஸ் சீக்ரெட். அது ஒரு அதிசயம், நம்மளை கண்டுகொள்வது கடினம். நான் தான் இங்கே கூப்பிட்டேன்ல, என்ன உங்கள் அப்பா பெரிய மனுஷன் கூப்பிட்டு வந்தல, இப்போ உங்கள் அப்பன் செத்து போயிட்டான்ல, என்னவாது பண்ணுன்னு விட்டு போகணும் தானே. நாம் அதைத்தானே செய்வோம். ஒருவரை அழைத்தால் அவர் நம்மளை மதிக்காமல் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ எக்கேடம் கெட்டுப்போ அப்படி தானே சொல்லுவோம். பிள்ளைகளை கூட சொல்கிறோமே, சொல்கிறது சொல்லிட்டேன், கேட்டால் கேளுன்னா எக்கேடம் கெட்டுப்போன்னு தானே சொல்கிறோம். பிள்ளைகளை கூட நம்மளால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கைட் பண்ண முடியலை. சொன்னதுக்கு திரும்ப திரும்ப மாறாக ஒன்று செய்தால் என்ன பண்ணுவோம்? ஒரு காலத்து சோர்ந்து போயிடுவோம்ல, எக்கேடம் கெட்டுப்போ எனக்கு என்ன. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்து என்ன தெரியுங்களா? செகண்ட் காலிங். நீ சொல்ல போனால் செகண்ட் கைடன்ஸ். முதல்ல என்ன பண்ணார்? என்ன வருத்தம்னா, இங்கே கர்த்தர் திருப்பி வாசிங்கம்மா 7:2 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:2. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தேசத்தையும், எதை விடணும்? தேசத்தை விடணும், உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டே. 2 விட சொன்னார். ஆபிரகாம் எதை விட்டார்? 1 விட்டார். 2 விட சொன்னார். தேசத்தை விட்டார். ஆனால் எதை விட முடியலை? இனத்தை விட முடியலை. இன்னும் நமக்கு முடியலை இனத்தை. சரியா? ஹரி ஒரு மீட்டிங் கூப்பிட்டேன்னா ப்ராக்கெட்டில் என்ன போடுவோம்? பிராமண குலத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவன்னு போடுறோம்ல, நம்ம தானே. நீங்கள் போட மாட்டீங்க, நாங்கள் போடுவோம். நீங்கள் போட சொல்லலைன்னாலும் நாங்கள் போடுவோம். ஏன்னா எங்களுக்கு காட்டணும்ல ஹரி எங்கேருந்து வந்தார். அப்போ இன்னும் நம்ம அந்த அடிமை புத்தி இன்னும் நமக்கு போகலை தானே. இன்னும் எதை விட்டு வந்தோமோ அதைத்தானே உயர்த்தி காட்ட விரும்புகிறோம். ஆபிரகாம் 2 விட்டுருவான்னார். 1 எதை விட்டார்? தேசத்தை விட்டார். ஆனால் இனத்தை விட முடியல. பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் மணி ஐயர் தானே போஸ்டரில் போடுறோம், இன்றைக்கும் பத்மா முதலியார் தானே போடுறோம் போஸ்டரில், இல்லையா? இன்னும் அந்த ஜாதி பேரை விட நம்மளால் முடியல தானே. அப்படியா நம்ம எங்கே இனத்தை விட்டோம்? ஒன்றை விட்டோம். குடும்பம் வேண்டாம், சொந்தம் வேண்டாம், சுகங்கள் வேண்டாம், எல்லாம் வேண்டாம் விட்டு வந்துட்டோம். ஆனால் எதை விட முடியலை? ஒரு வால் ஒன்று ஒட்டித்தானே இருக்குது, அதை விட முடியலையே. அழைக்கப்பட்டவர் ஆபிரகாம் என்ன பண்ணார்? தேசத்தை விட்டார். அதை எதை விட முடியலை? இனத்தை விட முடியலை. இங்கேருந்து இங்கே வந்து விட்டார். இப்போ என்னாச்சுது? இனத்தோட பெருசு மண்டையை போட்டுச்சு. இப்போ கர்த்தர் என்ன பண்ணணும்? உனக்கு இது வேணும், இன்னும் வேணும். நான் தான் விட்டு வானல, ஏன்டா கூட்டு வந்த போ அப்படி சொல்லலை. பாருங்களேன், திருப்பி வாசிங்க. 12:1 வாசிங்க. 12:1. தேராக மரித்த தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. திருப்பி ஒன்று எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணுறாரு பாருங்களேன். முதல்ல என்ன சொன்னார்? இனத்தையும் தேசத்தையும் விடுனார். இவன் 2 சொன்னால் ஒன்றை விட மாட்டான்னு தெரியும். அதனால் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் 1 விட்டு இங்கே வந்தார். வந்தபோது கர்த்தர் மறுபடியும் அவரை கவுன்சில் பண்ணுறாரு, அவரை நடத்துகிறாருன்னு சொல்ல போனால் கைட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? நீ எதை விடு? உன் தேசம். இது அவருடைய தேசம் என்றால் இங்கே இப்போ எது அவருக்கு தேசமாக மாறி போச்சு? ஆரானே தேசமாக மாறி போச்சு. பாருங்களேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் இங்கிருந்து ஏறக்குறைய இங்கே வந்து சேர்வதற்கு 5 ஆண்டுகள் என்பது வரலாற்று உண்மை. வரலாற்றுப்படி பார்த்தா ஆபிரகாமுக்கு இங்கே வரும்போது தான் அவருக்கு 75 வயசு. கடந்த முறை கவனித்தோம். இங்கே இருக்கும்போது அவருக்கு எத்தனை வயசுன்னா குறைந்த ஒரு 70 வயசுக்கு கீழே தான் இருந்திருக்கு. ஏனென்றால் இங்கிருந்து புறப்பட்டு வந்து இவர் இங்கே எவ்வளோ நாள் இருந்தார்னு வேறும் சொல்லலை. எந்த அளவுக்கு அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னா இதுவும் அவருக்கு என்னவா மாறி போச்சு? உன் தேசம். புரியுதா உங்களுக்கு? இங்கே இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விடுனார். ஸோ இதை விட்டார்.
விட்டவர் எங்கே வந்தார்? ஆரானுக்கு வந்தார். இங்கே வந்து இருந்து விட்டார். தகப்பன் செத்தான். எவ்வளவு காலம் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் ஒரு அனுபவம் சொல்லப்படுது. கர்த்தர் மறுபடியும் என்ன சொல்கிறாரு? உன் தேசத்தை விடுன்னா, அப்போ இதை அதுக்குள்ள என்னவோ மாற்றிக்கொண்டார் ஆபிரகாம்? தன்னுடைய தேசமாகவே மாற்றிக்கொண்டார். அந்த அளவுக்கு அந்த தேசத்தை ஒன்றி விட்டார். ஆகவே கர்த்தர் சொல்ல, உன் தேசத்தை விடு. அடுத்தது இங்கே விடாமல் இருந்து அந்த இனத்தை என்ன செய்? இங்கேயாவது விடு. அடுத்தது என்ன சொல்கிறாரு? தகப்பனுடைய வீட்டையும் விட்டு போற. அதுக்கு அர்த்தம் என்ன? லோத்தை விட்டுட்டு வாடான்னு அர்த்தம். உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு வானா என்ன அர்த்தம்? இங்கே 2 விட சொன்னால் 1 விட்டார், 1 விடலை. இங்கே வந்து 3 சொன்னார், 3ல் 1 தான் விட்டார். இதை விட்டார். இதை விடலை, இனத்தையும் விடலை. அடுத்து இதை விடலை, தகப்பன் வீடுன்னு ஸ்பெசிஃபிக்காக கற்று சொல்கிறார். எதை விட்டு விடு? உன் தகப்பனுடைய சொந்தம் எதுவும் உனக்கு வேண்டாம். ஆனால் என்ன பண்ணுறாரு? தொடர்ந்து வாசிங்க, 4ஆம் வசனம் வாசிங்க, 4ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அது பார்த்தீங்களா? கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான்னு போட்டிருக்குது. ஆனால் சொன்னபடி போகலை. சொன்னபடியே போனான்னு என்ன பண்ணிக்கணும்? லோத்தை விட்டுட்டு வந்திருக்கணும்ல. வாசிங்கம்மா. லோத்தும் அவனோட கூட போனான். அப்படின்னா எதை விட முடியலை? என்னதான் கர்த்தர் நடத்தினாலும் சரிதான், நமக்குன்னு கொஞ்சம் வச்சிருக்கிறோம், அதை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டோம். அது என்ன விஷயம்னா, நமக்கு மாத்திரம் நம்ம இருதயத்துக்குள்ளே கிட்ட வச்சுருப்போம் தெரியுங்களா, அது கர்த்தருக்கு பிடிக்காததாக இருக்கும். நீங்கள் எதை ரொம்ப நேசிக்கிறீங்களோ, நான் எதை ரொம்ப நேசிக்கிறேனோ அது கர்த்தர் அதே அருவருக்கிறார். ஏன்னா அவரை தவிர வேறு எதையும் நேசிப்பதே கர்த்தர் விரும்புவதில்லை. அந்த ப்ரியாரிட்டி, முன்னுரிமை என்று வரும்போது முதலிடம் யாருக்கு தான்? கர்த்தருக்கு தான். இது நமக்கு நல்ல தெரியும். மூளையில், இருதயத்தில் அவ்வளோ சீக்கிரம் வராது. இருதயத்தில் அவ்வளோ வரல. அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? லார்ட் ப்ரொவைடட் கைடன்ஸ். கர்த்தர் முதல்ல அவனுக்கு என்ன? கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆனால் அந்த பருவத்துக்கு வருவதற்கு முன்னாடியே கர்த்தர் அவருக்கு எதை கொடுத்துருக்கிறார்? ஸோ லார்ட் இஸ் ப்ரொவைடட் கைடன்ஸ். அவருக்கு கொடுத்தது என்ன? நடத்துதலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா ஒன்று கவனிங்க, நம்முடைய தகுதிகளை வைத்து கர்த்தர் நம்ம நடத்துறதில்லை. அவருடைய இரக்கத்தின்படி, அவருடைய கிருபையின்படி நடத்துகிறார். ஆனாலும் நம்ம தகுதி இல்லாமல் போயிட்டே இருப்போம். சரியா? ஏன்னா அவர் தான் நம்ம தகுதியை கவுண்ட் பண்ணுறது இல்லைல்ல. அதனால் என்ன பண்ணலாம்? சாகிற வரைக்கும் அடாவடித்தனம் பண்ணுறதே சரி. ஏன்னா அவர் எப்படி பார்த்தாலும் என்ன பண்ணுவார்? வந்து நம்ம நடத்துவார். அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் நடத்த காத்திருக்கிறார். ஈவன் அமங் அவர் ஃபெயிலியர்ஸ், நம்முடைய தோல்விகளுக்கு நடுவிலும், நம்முடைய கீழ்ப்படியாமைக்கு நடுவிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? லார்ட் வில் ப்ரொவைட் ஹிஸ் கைடன்ஸ். நல்லா கவனிச்சு பாருங்கள். ஆவியானவரை என்னதான் துக்கப்படுத்தி நம்ம உள்ள மூலையில் முடக்கி போட்டாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உள்ள இருந்து அவர் பேசத்தான் செய்வார். என்ன பண்ணுவார்? சும்மா துக்கத்தோடு இருக்கான்னு போட்டு என்னப்பா அழுதுட்டு ஏதாவது சொல்லுவார். ஏன்ப்பா அப்படி பண்ணாதப்பா, அனுமதி பண்ணும், எனக்கு தெரியும், போ. அப்படித்தானே செய்கிறோம். அப்படின்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு முதல்ல கொடுத்தது என்ன? கைடன்ஸ். ரெண்டாவதாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தது ஆதியாகமம் 13:2 வாசிங்க. ஆதியாகமம் 13:2. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். போதுமா? ரெண்டாவது என்ன கொடுக்கப்படுது? உலக தேவைகள். உலகத்தில் அவர் என்ன மாற்றினார்? 13:2. ஆதியாகமம் 13:2. கர்த்தர் எதை கொடுக்கிறார்? ஆபிரகாமை செல்வ சீமானாக மாற்றிவிட்டார். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். அங்க பார்த்தீங்கன்னா வெள்ளியும் பொண்ணும் அங்கே சொல்லப்படலை. ஆபிரகாமுக்கு அங்கே என்ன சொல்லப்படலை? அவர்கிட்ட என்ன இருந்தது? அவருக்கு சகோதரனுடைய மகன் இருந்தான். அவன் சம்பாதித்த சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டான். அவன்கிட்ட என்ன இருக்குது? பொருள்கள் இருக்குது. ஆபிரகாம் அந்த ஊர் என்ற இடத்துலேருந்து வரும்போதே அவன் ஒன்றும் ஏழை இல்லை, பெரிய பணக்காரன் தானே. ஏன்னா அவன்கிட்ட என்ன இருந்ததுன்னு சொன்னால் வேலைக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆரானில் வந்து என்ன பண்ணுறாரு? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேகரிக்கிறார், சவதரித்தார். ஆனால் 13:2 பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன இருக்குது? மறுபடி வாசிங்கன்னா, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் சீமான என்னவா இருக்கிறாரு? அவர் சீமான். 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். முதல்ல ஆசீர்வதிப்ப மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். அங்கேயும் சீமான், இங்கேயும் சீமான் தான். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும்
ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அப்படின்னு ஆபிரகாமுக்கு என்ன சந்திக்கப்படுகிறது? எர்த்லி நீட்ஸ், உலக தேவைகள் எல்லாம். ஆதியாகமம் 24:35. முதல்ல ஆதியாகமம் 12:5 வாசித்தோம். அவருக்கு சம்பத்துக்கள் இருந்தது, வேலைக்காரிகள் இருந்தாங்க. அங்கே 6 சதவீதத்தை மனிதர்களையும் கூட்டிகிட்டு கொண்டான்னு போட்டிருக்கு. ஆனால் 13:2 வரும்போது அவருக்கு வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாக இருக்கிறார். நடுவில் அந்த வெள்ளியும் பொண்ணு எங்கேருந்து வந்ததுன்னா பார்வோன் அரண்மையிலேருந்து வந்தது. பார்வோன் கொடுத்த சாராளை எடுத்துக்கொண்டு கொடுத்தானே, அதில் என்ன இருந்தது? வெள்ளி பொண்ணலாம். அதுதான் அவருக்கு. அதுக்கு முன்னாடி அவருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த நாட்களில் செல்வம் ஆடு மாடுகளின் எண்ணிக்கையில் தான் கணக்கிடப்பட்டது. இப்போ யோபுவுக்கு பாருங்கள், அவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு வெள்ளியும் பொண்ணு எழுதல பாருங்கள். என்ன இருக்குது? ஒட்டகம், கோவேரி, கழுதை, இதுதான் இருக்குது. அதுதான் செல்வங்களாக எண்ணப்பட்டது ஆபிரகாம் காலத்தில். ஆபிரகாமுக்கு முதல்ல வேலைக்காரன், வேலைக்காரி, சம்பத்து, சொத்து இருந்துன்னு போட்டிருக்குது. ஆனால் அடுத்தது என்ன போட்டிருக்குது? வெள்ளியும் பொண்ணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன போட்டிருக்குது? சீமானாக இருந்தார். அப்போ கர்த்தர் அவருக்கு ஏற்கனவே எதை கொடுத்துட்டார்? அவருக்கு இனிமேல் தான் பார்த்து கொள்ளப்படும் என்று இல்லை, ஏற்கனவே கர்த்தர் அவருக்கு எதை கொடுத்து விட்டார்? இது 22 தான் சொல்கிறாரு, லார்ட் வில் ப்ரொவைட். ஆனால் அதுக்கு முன்னாடியே 13:2 கர்த்தர் எதை கொடுத்துட்டாரு? உலக தேவைகளை எல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார்னு சொல்லப்போனால் ஆபிரகாமுடைய தோல்விகளை கூட கர்த்தர் பார்க்காம ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனா ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்னு சொன்னார். ஆனால் ஆபிரகாம் அதை நம்பாமல் தான் என்ன பண்ணார்? மனைவியின் நிழலில் ஒளிந்து கொள்ள விரும்பினார். அந்த நிழல் அவருக்கு எதை கொடுத்தது? செல்வத்தை கொடுத்துருக்குது அவருக்கு. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? அதை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாமல் ஆபிரகாமை மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னு சொன்னேன். ஆபிரகாமுடைய தோல்விகளை கர்த்தர் கவுண்ட் பண்ணாமல் அவருடைய கிருபையை மாத்திரமே எண்ணி அதன்படியே செயல்பட்டு வந்திருக்கிறார். ஒன்று, நடத்துவதற்கு தகுதி இல்லாத ஆபிரகாம் ஒரு முறை நடத்தினதை தட்டினவர். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? திரும்பவும் நடத்துகிறார். அவருக்கு செல்வத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் என்ன பண்ணார்? மனைவியின் பேரில் செல்வங்கள் வந்தபோது வாங்கி கொண்டார். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணல? உலக ஆசீர்வாதத்தை எடுக்கலை, மாறாக என்ன பண்ணுறார்? அதை அவனுக்கு இன்னும் சேர்த்து கொடுக்கிறார். மூன்றாவதாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 14:15. ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளை அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த மூன்றாவது தேவை தைரியம். ஆபிரகாம் ஒரு யுத்த வீரன் கிடையாது, அவருடைய ஒரு பெரிய இராணுவம் இல்லை. 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை கொள்ளையடித்துட்டு போகிற அளவுக்கு அவன் பலமுள்ளவன். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அவன் வீட்டில் பிறந்து கைப்படிந்த 318 பேர் அழைத்து கொண்டு தன்னோடு உடன்படிக்கை செய்த ஆனோர், எஸ்கோல், மம்ரே இவங்களை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாரு? ஒரு இராணுவத்தை சந்திக்கிறாருன்னு சொன்னால் சாதாரண தைரியம் போல இருக்கு. கர்த்தர் அவருக்கு எதை கொடுக்குறார்? அது தாட்லெஸ்ஸாக, எந்த யோசனையும் இல்லாமலே. 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்தார். ஆபிரகாம் எந்த ஆலோசனையும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு? உடனே செயல்படுறாரு. பாருங்களேன், தப்பி ஓடின ஒரு மனுஷன் வந்து சொன்னான். ஆதியாகமம் 14:13 தப்பி ஓடின ஒருவன் வந்து சொல்லுகிறான், உன் சகோதரன் லோத்து சிறைப்பட்டு போனான். ஆபிரகாம் உடனே என்ன பண்ணுறார் தெரியுங்களா? தன்னோட உடன்படிக்கை பண்ண 3 பேரையும் அழைத்துக் கொள்ளுகிறார். அவர் வீட்டில் பிறந்து கைப்படுத்த 300 பேரை அழைத்துக் கொள்ளுகிறார். துரத்திட்டு போகிறார். பாருங்களேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் தொடர்ந்து போன தூரம் 200 மைல், அவர் துரத்தின தூரம் 100 மைல். ஆபிரகாம் பேசபால இருந்து அந்த சந்தித்தாரே. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா, தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்துன்னு இருக்கும். கடைசி பகுதி பாருங்கள், அந்த வசனத்தில் தான் என்னும் ஊர் மட்டும். ஆபிரகாம் எங்கே இருந்தார்? பேசபால் இருக்கிறாரு. எங்கே வரைக்கும் போனார்? தான் என்பது ஏறக்குறைய 200 மைல் தூரம் ரெண்டுக்கும். அவர் இருந்தது பேசபால, ஆனால் போனது தூரம் எவ்வளோ தெரியுங்களா? தான் மட்டும் என்ன செய்யறான்? தொடர்ந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தை பாருங்கள். தமஸ்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தின்னு போட்டிருக்குது. தொடர்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட தூரம் என்ன? பேசபாவுக்கும் தானுக்கும் 200 மைல்ஸ். அந்த தான்லிருந்து ஓபா மட்டும் 100 மைல், 100 மைல்ஸ். அதற்கு துரத்துறதுக்கு, அது யுத்தத்தை மீட் பண்ணுறதுக்கு அவர் 200 மைல் தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறார். 200 மைல் தூரம் போன பிறகு தான் அவர் எதிரியை சந்திக்கிறார். எதிரியை சந்தித்து எதிரி தோற்ற உடனே எவ்வளோ தூரம் துரத்துறாரு? 100 மைல். சாதாரணமாக இதில்லை, ஏறக்குறை 4-5 நாட்கள் துரத்திருக்கணும். அவனை துரத்தி என்ன அவன் திருப்பி அந்த பக்கமே திருப்பி அவனுக்கு வரவே இல்லை யுத்தத்துக்கு. அவன் துரத்தில் திருப்பி அவன் இந்த கானான் பக்கம் வரவே இல்லை. அவனும் அந்த தைரியம் ஒரு சாதாரண ஒரு மனிதன். யோசித்து பாருங்களேன்,
எகிப்துக்குள்ளே போகும்போது தொடர் நடிக்கிட்டு தானே போனார். ஒன்று நிமித்தம் எனக்கு நன்மை தீமை உண்டாடி என்ன கொண்டுடுவானுங்க. ஒரு ராஜாவுக்கே இவ்வளவு பயந்து, இப்போ 4 ராஜாவை எப்படிடா துரத்துற? காட் கேவ் ஹிம் த கரேஜ். லார்ட் இஸ் ப்ரொவைடட் ஹிம் த கரேஜ். கர்த்தர் அவருக்கு எதை கொடுத்து விட்டார்? தைரியத்தை. ஒரு பயந்தாங்குழி. ஒரு பார்வனுக்குள்ளே போகும்போது இதெல்லாம் தானே மனைவின்னு சொல்ல தைரியம் இல்லாத ஆள் தானே. மனைவின்னு சொல்லக்கூட தைரியம் இல்லாதவர் 4 ராஜாக்களை துரத்துறான் பாருங்களேன். தொடருகிறான் 200 மைல், துரத்துவது 100 மைல் என்றால் நடுவில் என்ன வந்தது? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த தைரியம், கரேஜ். 4ஆவதாக கொண்டு சொல்லுகிறேன். 14:19 வாசிங்க. 14:19. அவனை ஆசீர்வதித்து வானத்தின் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்கப்படுது? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். 14:19 என்ன வாசிக்கிறோம்? என்ன கொடுக்கப்பட்டது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய ஆசீர்வாதம், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் உண்டாகட்டும் என்றால், பார்வோன் மூலமாக கர்த்தர் கொடுத்துட்டார் ஆசீர்வாதத்தை. மெட்டீரியல் பிளெஸிங் ஏற்கனவே கொடுத்துட்டார், எர்த்லினியர்ஸை கொடுத்துட்டார். இப்போ எதை கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு? ஆவிக்குரிய நன்மைகளை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மெல்கிசேதேக்கு மூலமாக கர்த்தர் அதை கொடுக்கிறார். பாருங்க என்ன ஆச்சரியமானது என்றால், நமக்கு தெரிந்தது எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படும். சிறியவன் யார்? ஆபிரகாம். பெரியவன் யார்? மெல்கிசேதேக். ஆபிரகாம், எல்லா ஜாதிகளும் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். உலகத்தில் உள்ள எல்லா இனங்களும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் அந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்க அவனை காட்டில் ஒரு பெரியவனை கொண்டு வந்தார்ல கர்த்தர். கொண்டு வந்தாரா? ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆபிரகாமுடைய மடியில் யார் இருக்கிறாங்க? ஆபிரகாம் மடியில் ஈசாக். ஈசாக்குக்குள்ளே யார் இருக்கிறான்? யாக்கோபு. யாக்கோபுக்குள்ளே யார் இருக்கிறான்? லேவி இருக்கிறான். லேவிக்குள்ளே யார் இருக்கிறான்? ஆரோன் இருக்கிறான். இது பாருங்களேன், எத்தனை தலைமுறை பாருங்களேன். ஆபிரகாமுக்குள்ளே யார் இருக்காங்க? ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு வரல, சரியா? ஆனால் ஆபிரகாமின் அறையில், ஆபிரகாமுடைய மடியில், அந்த லாயின்ஸில் யார் இருக்கிறாங்க? ஈசாக்கு. ஈசாக்குள்ளே யார் இருக்கிறாரு? யாக்கோபு. யாக்கோபுக்குள்ளே யார் இருக்கிறாரு? லேவி. லேவிக்குள்ளே யார் இருக்கிறாரு? கோகாத்து. கோகாத்துக்குள்ளே யார் இருக்கிறாரு? அம்ராம் இருக்கிறாரு. அம்ராமுக்குள்ளே யார் இருக்கிறாரு? ஆரோன் இருக்கிறார். 7வது தலைமுறை ஆசாமி உள்ளே இருக்கிறான். புரியுதா? இந்த 7வது ஆசாமி தான் தசமபாகம் வாங்க போகிறான். நீங்கள் எப்படி ஒரு மாதிரி அமைதியாக போயிடுறீங்க. அதாவது 7வது தலைமுறையில் வரப்போகிற ஆபிரகாம்லேருந்து பார்த்தா 7வது சந்ததி யார்? இந்த ஆரோன். இவர் தான் தசமபாகம் வாங்க போகிற பிரதான ஆசாரியன். ஆனால் இந்த 7 தலைமுறைக்கு முன்னாடியே ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுக்குறான் பாருங்க. எந்த அளவுக்கு பெரியவன் என்றால், 7 தலைமுறைக்கு அப்புறம் ஆரோன் தான் தசமம் வாங்குவதற்கு தேவனால் நியமிக்கப்படுகிறான். ஆனால் அந்த லேவி எங்கே இருக்கிறான்? ஆரோன் எங்கே இருக்கிறான்? ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிறான். உள்ளே இருக்கிற ஆபிரகாம் என்ன செய்கிறான்? மெல்கிசேதேக்கு காணிக்கை கொடுக்குறான், தசமபாகம் கொடுக்குறான். இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் பாருங்க. அப்படிப்பட்டவன் எதை கொடுக்குறான்? உலக பொருளை வாங்கி கொண்டு அவனுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குறான்? உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்குறான், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். என்ன ஆச்சு தெரியுங்களா? ஆபிரகாம் சாராளை எடுத்துக்கொண்டு பொருளை கொடுத்தா கூட வாங்கிப்பார். அதாவது ஒரு ஈனமான உள்ள ஒரு மனுஷன் மனைவியை தூக்கிட்டு போக தடுக்க தைரியம் இல்லை. அட்லீஸ்ட் கொடுத்து காணிக்காது வேணான்னு சொல்லலாம்ல. வேணாயா, போயா, நான் தங்கச்சி எடுத்து போயிட்டல போ, அப்படி சும்மானாலும் ஒரு ஜர்ப்புனாலும் கொடுக்கலாம்ல. சும்மா அப்படின்னு ஒன்று கொடுத்து கம்முன்னு வாங்கி வச்சுக்கிறான் பாருங்களேன். ஆனால் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆபிரகாம் வாழ்க்கையில் வந்த பிறகு யார் வருவான் தெரியுங்களா? சோதோமின் ராஜா வருவான். மெல்கிசேதேக்கு சந்தித்து விட்டார். சந்தித்து என்ன பண்ணுறார்? அவனுக்கு வானத்தை பூமி உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆபிரகாம் ஒன்று என்ன பண்ண, அப்பவும் திராட்சரசமும் கொடுத்தாரு, இவர் அவருக்கு தசமபாகம் கொடுத்தார். இது முடிஞ்சோன்னு அடுத்தது யார் வருவான் தெரியுங்களா? சோதோமின் ராஜா வருவான். 20ஆம் வசனம் வாசிங்க. 14:20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார். அடுத்த வசனம். சோதோமின் ராஜா. இப்ப யார் வராங்க? முதல்ல வந்தது யாரு? சாலேமின் ராஜா. இப்ப யார் வராரு? சோதோமின் ராஜா வராரு. சோதோமின் ராஜா வந்து என்ன பண்றாரு? வாசிங்கம்மா. ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும். என்ன கேட்கிறான்? ஜனங்களை எனக்கு தாரும். ஞாபகம் இருக்குதா? ஜனங்களை எனக்கு தாரும். தமிழில் டிரான்ஸ்லேட், இங்கிலீஷ் பாருங்க, கிவ் மீ த சோல்ஸ். எதை கொடு?
ஆத்துமாக்களை கொடு. நான் உனக்கு எதை தரேன்? கோதுமை மாவு தரேன். அதான் என்ன பண்ணுறாங்கன்னா, உலக ஆசீர்வாதத்தை உனக்கு தரேன், ஆனால் நீ எதை கொடுத்துடணும்? ஆன்மாக்களை எனக்கு தா. மனுஷங்கள் எனக்கு, ஜனங்கள் எனக்கு தாரும் கேட்குறாங்க. ஆங்கிலத்தை பாருங்கள், கிவ் மீ த சோல்ஸ். ஆத்துமாக்களை எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு எதை கொடுக்குறேன்? என்னெல்லாம் நீ வெற்றி பெற்றாய் எல்லாம் உனக்கு தரேன். வாசியமா, பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அப்படின்னா இன்னைக்கு ஆன்மாவை கொடுத்துட்டீங்கன்னா எந்த பொருளையும் பிசாசு கொடுப்பான். இன்னைக்கு ஆன்மாவை மாத்திரம் நீங்கள் விற்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஊழியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பொருள் வரும், நிறைய ஆசீர்வாதங்கள் வரும். என்ன பண்ணணும்? உங்கள் ஆத்மாவை நீங்கள் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். சோதோமின் ராஜா கேட்குறான், ஆத்மாவை கொடுத்துருப்பா, நான் உனக்கு என்ன தரேன்? பொருட்களை எல்லாம் தருகிறேன். வசியமா, அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும். யோசித்து பாருங்க, பார்வோன் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? பார்வோன் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இவன் மனைவியை நான் எடுத்துட்டு இவனுக்கு என்ன பண்ணேன்? வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தேன்னு சொல்லுவான்ல. அப்போ அன்றைக்கு ஆபிரகாமுக்கு என்ன உணர்வு இல்லை? எது போனால் என்ன, பெட்டியில் துட்டு வந்தால் சரி தான். நம்ம ஒரு மார்வாடி மாதிரி, தாம்பரத்தில் ஒரு மார்வாடி இருந்தார். உன் திட்டு வருதா, உன் துட்டு வருதாம்மா, அவ்வளோதான். நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மலை வைப்பான், ஒரு மூக்குத்தியை வைப்பான், கொடுக்கும்போது காசை வாங்கிட்டு போனான், திருப்பி கொடுக்கும்போது அவன் 3 மடங்கு கேட்பான்ல. அப்போ என்ன பண்ணோம்? மனவாரி போடும். நம்ம ஆள் திட்டம். அவன் கூலாக உட்காந்துருப்பான். அந்த திண்டு ஒன்று வச்சுருப்பான் தெரியுங்களா, அதில் ஜாலி எப்படி சாஞ்சி படுத்துட்டு இருப்பான். அவ்வளோதான். அவன் திடீர்னு நிற்போம், அது கண்ணாமன்னு திட்டம். அடுத்த வயிறிஞ்சு நாசமாக போ அப்படின்னு துட்ட போடல. நம்ம ஆள் அந்த மூக்கத்தை எடுத்து கொடுத்துட்டு சொல்லுவான், கடைசியாக சொல்லுவான், ஃபினிஷிங் டச். உன் திட்டு வருதா, உன் துட்டு வருதா? எனக்கு எது வந்தால் போதும்? துட்டு வந்தால் போதும், என்னென்னா திட்டிட்டு போ, அவ்வளோதான். ஆபிரகாம் அப்படி தான் இருந்தார் ஆரம்பத்தில். ஆனால் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வந்த உடனே அவனுக்கு என்ன தோணுது? இனிமேல் நீ என்ன பணக்காரன் ஆக்கணும்னு சொல்லக்கூடாது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் அப்படின்னா கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உலக பொருள்கள் மேலே உள்ள அந்த நாட்டத்தை, உலக பொருள் மேலே இருக்கின்ற ஒரு தேட்டத்தை கர்த்தர் எடுத்துட்டார் பாருங்களேன். அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்களானும் சரியாக அனுபவிக்க கற்றுக்கொள்வோமானால் இந்த உலக ஆசீர்வாதம் நமக்கு பெருசாகவே தெரியாது. சரி, 5ஆவதாக ஒன்றை சொல்லுகிறேன். 15:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தர் என்ன கொடுத்து விட்டார்? கேடகத்தையும் மகா பெரிய செல்வங்களையும். பலன் அல்ல, பலன் அல்ல. பலன்னா ஸ்ட்ரென்த்து, பலன் என்றால் ரிவார்டு. என்ன கொடுக்குறார் கர்த்தர்? அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்குறார். நீ பயப்படாதே. 14ஆம் அதிகாரத்தில் 4 ராஜாக்களை தோற்கடித்து வந்து விட்டார். ஒருவேளை அவன் திருப்பி வந்தான்னு என்ன பண்ணுறது? அந்த பயம் இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முதல்ல என்ன வரணும்? கேடகம், அப்புறம் தான் பலன். முதல்ல பலனை கொடுத்து விட்டு கேடகத்தை தேடுறதுக்குள்ளே எவனும் தள்ளிட்டு போயிடுவான், அதை திருடிட்டு போயிடுவான். கர்த்தர் என்ன செய்கிறார்? முதல்ல பாதுகாப்பை கொடுக்கிறார், அதுக்கப்புறம் அவனுடைய தேவைகளை கொடுக்கிறார். அவனுக்கு எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டுன்னு ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அது மிக உயர்ந்த உன்னதமான ஆசீர்வாதங்கள் உனக்கு அந்த பலனை நான் தருவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன கொடுக்கிறேன்? பாதுகாப்பு. 6ஆவதாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தது 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் போதுமா என்ன கிடைத்தது? நித்திய ரட்சிப்பு அவனுக்கு கிடைத்தது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எட்டர்னல் சால்வேஷன், நித்திய ரட்சிப்பு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. 7ஆவதாக 15:15 நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். போதுமா? 7ஆவது என்ன? அவனுக்கு சோஷியல் செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்பு. அவனுக்கு என்ன கொடுக்கிறார் கர்த்தர்? முதல்ல பாதுகாப்பை கொடுத்தார். இப்போ என்ன கொடுக்குறாரு? சமுதாயத்தை எது வரைக்கும் நீ இருப்ப? முதிர் வயது ஆகும் மட்டும், நல்ல நரை வயதாகி முதிர் வயது வரும்போது தான் நீ சாவ. அப்படி உனக்கு என்ன கொடுக்கப்படுது? சமுதாய பாதுகாப்பு, சோஷியல் செக்யூரிட்டி. 8ஆவதாக கர்த்தர் கொடுத்தது 20:17 வாசிங்க. 20:17. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால்
போதுமா 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 போதுமா. ஆதியாகமம் 20:17 வாசி. கர்த்தர் அவனுக்கு மன்னிப்பை கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. அதுக்குள்ள தப்பு பண்ணது அபிமெலேக்கு இல்லை, ஆபிரகாம். தவறு செய்தது மனைவியே சகோதரின்னு சொன்னது ஆபிரகாம். அதை நம்பி என்ன பண்ண அவன் உத்தமமான இதயத்தோடு அவளை எடுத்துக்கொண்டான். இவன் யாரை தண்டிக்கணும்? கர்த்தர் ஆபிரகாமை தான் அடிக்கணும். ஏன்டா போய் சொல்லணும்னு ஆபிரகாமை தான் அடிக்கணும். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் தப்பு செய்த மாதிரியே கண்டுக்கல, மாற யாரை வாதிக்கிறான்? அபிமெலேக்கின் வீட்டாரை வாதித்தாரான். அப்படின்னா கர்த்தருக்கு என்ன கிடைக்குது? ஆபிரகாமுக்கு கர்த்தர் கண்களில் இவன் கேட்காமலே அவனுக்கு கிடைத்ததுங்களா மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். தப்பு பண்ணது ஆபிரகாம், ஆனால் தண்டிக்கப்பட்டது அபிமெலேக்கு குடும்பம். அவன் சொல்லுவான், நான் உத்தம இதயத்தோடு இது செய்தேன்னு உங்களுக்கு தெரியாதா? நீ உத்தம இதயத்தை செய்து அறிந்ததுனால தான் என்ன பண்ண ஒன்று நான் பாவம் செய்யாதபடி தடுத்தேன்றாரு. ஆனால் இவன் போய் சொன்னான், கர்த்தர் அவனை தண்டிக்கவே இல்லை. பாருங்களேன், அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்குது? கர்த்தர்ட்ட லார்ட் இஸ் ப்ரொவைடட் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பை கொடுத்தார். 9வதாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது சன் இன் த ஓல்ட் ஏஜ், முதிர் வயதில் ஒரு சந்ததியை கொடுக்கிறார். 21:3 ஆதியாகமம் 21:3 கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது எ சன் இன் த ஓல்ட் ஏஜ். முதிர் வயதில் கர்த்தர் ஒரு மகனை கொடுக்கிறார். சொல்ல போனால் சந்ததியை கொடுக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த 9வது ஆசீர்வாதம், முதிர் வயதிலும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் எதை கொடுக்க முடியும்? ஒரு சந்ததியை கொடுக்கும். சொல்ல போனால் சரீரம் செத்து போனவன், சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, செத்து போன 2 பிணங்களிலிருந்து கர்த்தர் எதை கொடுத்தார்? ஒரு ஜீவன். சொல்ல போனால் சன் இந்த ஓல்ட் ஏஜுக்கு இன்னொரு வார்த்தை ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல். இதுக்கு என்ன சொல்லணும்? இந்த வார்த்தைக்கு சரியான வார்த்தை, கர்த்தர் ஆபிரகாமுக்கு எதை கொடுத்திருக்கிறார்? ரிசரக்ஷன், ஒரு உயிர்த்தெழுதலையே ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார். 10வதாக எபிரேயர் 11:10. எபிரேயர் 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். என்ன நகரம் இது? ஹெவன்லி சிட்டி. ஆபிரகாமுக்கு எது கொடுக்கப்பட்டது? ப்ராமிஸ் ஆஃப் ஹெவன்லி சிட்டி, பரலோகத்தின் மேன்மையான ஒரு நகரம் அவருக்கு கொடுக்கப்படும், ஹெவன்லி சிட்டி. எபிரேயர் 11:10 வாசிக்கிறோம், தேவன் தாமே கட்டி எழுப்புகிற அஸ்திபாரங்களோ நகருக்கு அவன் காத்திருந்தான். அப்படின்னா கர்த்தர் அவனுக்கு ஆபிரகாம் எதை கொடுத்தார்? ஒரு பரலோக நகரத்தை கொடுத்திருக்கிறார். சரியா? இவ்வளவும் கொடுத்துக்கிட்டு தான் இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, லார்ட் வில் ப்ரொவைட். இவ்வளோதையும் வாங்கிட்டார் ஏற்கனவே. இந்த 10 ஏற்கனவே 22ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி உள்ள அனுபவங்கள் எல்லாமே, 22ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி உள்ள அனுபவங்கள் இதெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. இவ்வளோ வாங்கியிருக்கிறாரு. God has blessed him 10 times. இந்த 10ங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ஹியூமன் பர்ஃபெக்ஷன். 7 என்பது தெய்வீக பரிபூர்ணம் போல, 10 என்பது என்ன? ஹியூமன் பர்ஃபெக்ஷன். 10ங்கிறது பைபிளில் முக்கியத்துவம் உண்டு. 10 விரல்கள் ஞாபகம் இருக்கும். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது 10 கற்பனைகள் மாத்திரம் இல்லை. கர்த்தர் தெய்வ ஜனங்களோடு பொறுமையாக விழுதுங்கள். இந்த 10 முறை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சோதித்தீர்கள். அப்படின்னா கர்த்தர் பொறுமையினுடைய எல்லை. இந்த 10 என்பது நிறைய அர்த்தங்கள் உண்டு. அப்போது இந்த ஹெவன்லி சிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆசீர்வாதங்கள் கொடுத்து கர்த்தர் 10 கொடுத்துட்டாரு. ஆனால் ஆபிரகாம் இப்போ சொல்கிறாரு, லார்ட் வில் ப்ரொவைட் மீ. இவ்வளவு கொடுத்தது பத்தாது, இன்னும் தேவன் என்ன செய்வார்? அந்த பர்வதத்தில் அவர் பார்த்து கொள்வார். அதுதான் அந்த பயணத்தினுடைய விசேஷம். ஸோ ஆபிரகாமுக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால், கர்த்தர் இது வரைக்கும் நிறைய கொடுத்துருக்கிறாரு, அதோடு நான் என்ன செய்ய போகிறதில்ல, திருப்தி அடைந்து விட போவதில்லை, இதுக்கு மேலேயும் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். யோவான் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். யோவான் 1:50. யோவான் 1:50. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு நாத்தான்வேலுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று, அத்திமரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதில்லையோ, நான் உனக்கு சொன்னதினாலேயாவா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இதிலும் நீ என்ன செய்ய போற? பெரிதானவைகளை காண்பாய். ஏற்கனவே அவருக்கு நிறைய பெரிதான காரியங்கள் நாத்தான்வேலுக்கு இருக்குது. ஒரு அற்புதமான சாட்சி பாருங்களா. அவர் எங்கே இருந்தார் தெரியுங்களா? கர்த்தர் என்ன சொன்னார்? உன்னை அத்திமரத்தின் கீழ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அத்திமரத்தின் கீழ் உட்கார்ந்துருக்க அர்த்தம் என்ன? உபவாசித்து கர்த்தரை தேடுவது, ஃபாஸ்டிங் அண்ட் சீக்கிங் த லார்ட். ஒரு யூதன் அத்திமரத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கான கர்த்தர் என்ன? உபவாசித்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான், கர்த்தரை தேடுகிறான். கர்த்தர் தான் சொல்கிறாரு, நீ என்னை தேடுறதுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்தேன். அதான்
நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் முன்னமே நான் உன்னை கண்டேன் அர்த்தம் என்ன? நீ எப்போ என்னை தேட ஆரம்பிச்சியோ அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன் உன்னை. எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் பாருங்களேன். மாத்திரமல்ல, அவன் வரும்போது இவன் பிலிப்பு போய் சொல்வார், மேசியாவை கண்டோம். ஒன்று அவர் என்ன சொல்வார் தெரியுங்களா? நாசரேயத்திலேருந்து நன்மை வருமா, போய் பாடுறா பைபிளை அப்படின்னா. இவருக்கு என்ன தெரியும்? பைபிள் நல்லா தெரியும். நாத்தானியேலுக்கு தெரியுமா? தெரியும், நல்ல பைபிள் தெரியும். எனக்கு உடனே சொல்கிறாரு, நாசரேயத்திலேருந்து மேசியா வரமாட்டார், போடா வேலையை பண்ண, பெத்லகேம்லேருந்துலாம் வரணும். இவன் நாசரேயத்துலேருந்து வரான்னு சொல்கிறேன், வர முடியாது போ. அடுத்தது அவர் அங்கே வராரு பார்த்தீங்களா? வந்த உடனே இயேசு சொல்கிறார், கபடமற்ற உத்தம. எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்களேன். நம்மளை என்றைக்காவது ஏசாவை சொல்லுவாரா கபடமற்ற உத்தம இந்தியன்னு சொல்லுவாரா? திருட்டு இந்தியன் வேணால் சொல்லுவார் நம்மளை. கபடமற்ற உத்தம இஸ்ரவேல்னு பார்த்தவொடனே இயேசு சாட்சி. எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்கள். மாத்திரம் இல்லை, அடுத்தது நத்தானியல்ங்கிற வார்த்தை தெரியும்னு நினைக்கிறேன். தேவனுடைய கிஃப்ட்னு அர்த்தம். நத்தானியல் மீன்ஸ் கிஃப்ட் ஆஃப் காட். அவருக்கு பேரே அற்புதமான பேர். நத்தானியல் மீன்ஸ் கிஃப்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஈவு. எவ்வளோ அற்புதமான பேர் பாருங்கள். அவர் வந்தபோது சொல்லுகிறார், தொடர்ந்து வாசிங்க, 48ஆம் வசனம் வாசிங்கம்மா. 48. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் அவருக்கு ராஜா. என்ன சொல்றாரு? ரபி, நீ தேவனுடைய குமாரன் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? ரபி, நீ தேவனுடைய குமாரன் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? நீங்க தான் மேசியான்னு அர்த்தம். நீங்க தான் யாரு? மேசியா. தேவனுடைய குமாரன் அர்த்தம் என்ன? மெசாயா. நீங்க தான் மேசியான்னு சொல்றானே, அப்படின்னு இவருக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? தேவனுடைய வெளிப்பாடு. கிறிஸ்து, இயேசு தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்ல யார் சொல்ல முடியும்? பேதுரு சொன்ன போது கர்த்தர் என்ன சொன்னாரு? மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, என் பிதாவை உனக்கு வெளிப்படுத்தினா. இவருக்கு சொல்றாரு, நீ தான் தேவனுடைய குமார் என்று சொல்லுகிறார். இவருக்கு என்ன இருந்தது? ரெவலேஷன் ஆஃப் காட், பிதாவினுடைய வெளிப்பாடு அவருக்கு இருந்தது. மாத்திரமல்ல, அவர் என்ன ஏற்றுக்கொள்கிறார்? நீங்க தான் இஸ்ரவேலின் ராஜா. வாசிங்கம்மா. நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே. இதெல்லாம் இவருக்கு கிடைந்த மேன்மைகள், இதெல்லாம் அவர்கிட்ட இருந்த நன்மைகள். ஏன்னா இயேசு சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நத்தானியேலுக்கு என்ன இருந்தது? நிறைய மேன்மைகள் இருந்தது, எல்லாம் இருக்குதுப்பா. ஆனால் இனிமேல் நீ காண போகிறது இதை விட மேலே. என்ன மேலே? வானம் உனக்கு திறக்கப்படும். என்ன காட்டப்படும்? ஸோ இதில் நாம் கற்றுக்கொள்ள பாடம் என்ன? கர்த்தர் நமக்கு எத்தனை நடத்துதலை, எத்தனை மேன்மைகளை கொடுத்தாலும், டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைட் வாட் காட் ஹஸ் கிவன் யூ ஆல்ரெடி. இதுவரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறாரு, அதோடு என்ன செய்யக்கூடாது? இது போட ஆண்டவரே உள்ளது மதி, அது உலகத்துக்கு தான், ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. இருப்பது போதும் என்பது உலகத்துக்கு காரியங்கள் தான். சட்டையா போதும், சாப்பாடா போதும், வண்டியா போதும், ஆவிக்குரிய வாழ்வுக்கு போதாது. எது வரைக்கும்? இயேசுவை போல மாறுகிற வரைக்கும் போதாது. இதுதான் ஆபிரகாமுடைய அந்த யெகோவா ஈரே பயணத்தினுடைய மேன்மை. என்ன? காட் இவ்வளவு கொடுத்திருக்காரு, ஆனால் என்ன சொல்றாரு? லார்ட் வில் ப்ரொவைட் மீ. என்ன சொல்றாரு? இது பத்தாது, எனக்கு இன்னும் தேவன் கொடுப்பார். நாத்தானியேலுக்கு சொன்னேன்னு அவருடைய நிறைய மேன்மைகள் இருந்தது. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைட் வாட் காட் ஹஸ் கிவன் யூ. உனக்கு கொடுத்ததோடு திருப்தி அடையாத, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். வானம் திறக்கப்படும், தூதர்கள் மனுஷகுமாரன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பாய் என்றால், heavens will be open for you. உங்களுக்காக எனக்காக வானம் திறக்க காத்திருக்கிறது. நாம இந்த இடத்துக்கு வந்தோம். லார்ட் வில் ப்ரொவைட். எனக்கு எத்தனை இருந்தாலும், எத்தனை ஆவிக்குரிய மேன்மைகள் இருந்தாலும், என்னைக்கு எனக்கு எல்லாம் தெரியும் நாம எண்ணுகிறோமோ அன்னைக்கு நம்ம ஒன்றும் தெரியாத இடத்துக்கு போயிட்டோம்னு அர்த்தம். அதனால் ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்தது போதும் என்று. போதும்னா எதுக்கு? உண்ணவும் உடுக்கவும் போதுன்னு இருக்கணும். அதில் தான் திருப்தி வேணுமே தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்றைக்குமே என்ன வரக்கூடாது? இன்னும் 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 இன்னும். எது வரைக்கும்? இயேசுவை போல மாறிட்டேன்னா இது போதும் ஆண்டவரையும் சொல்லிடலாம். அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? யூ மஸ்ட் கீப் த ஸ்பிரிட் ஆஃப் ஜெகோவா ஜைரே. அந்த யெகோவா ஈரேனுடைய அந்த ஆவி என்ன ஆவி தெரியுங்களா? லார்ட் வில் ப்ரொவைட் மோர். ஏற்கனவே இவ்வளோ கொடுத்துருக்காரு ஆபிரகாமுக்கு. அவர் அழைத்து அந்த 12ஆம் அதிகாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 21ஆம் அதிகாரம் வரைக்கும், அந்த 22ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அநேக நன்மைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆபிரகாம் அதோடு என்ன செய்யலை? திருப்தி அடைந்து விடவில்லை. கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும், பார்த்து கொண்டார்னு சொல்ல பாருங்களேன். பார்த்து கொள்ளப்படும்னா ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறார் பார்க்கதை. கடந்த காலத்தில் சொல்ல, நிகழ்காலத்தை சொல்ல, எதிர்காலத்தை பார்த்து கொள்ளப்படும் என்றால் இன்னும் எனக்கு என்னென்ன தேவை வந்தாலும் அது நல்ல வார்த்தை, சீசனபிள் ஹெல்ப்.
ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். ஊழிய பாதையிலே உடைந்த வேளையிலே, ஊழிய பாதையிலே உடைந்த வேளையிலே, உண்மை தேவன் உயிர்ப்பித்தாரே உயர்த்தி போற்றிடுவே. உண்மை தேவன் உயிர்ப்பித்தாரே உயர்த்தி போற்றிடுவே. நினைக்கும் தேவன் உண்டு நித்தமும் நடத்துவார். நினைக்கும் தேவன் உண்டு நித்தமும் நடத்துவார். அவர் கோலும் தடியுமே என்னை தேற்றி நடத்துமே. அவர் கோலும் தடியுமே என்னை தேற்றி நடத்துமே. நினைக்கும் தேவன் உண்டு நித்தமும் நடத்துவார். நினைக்கும் தேவன் உண்டு நித்தமும் நடத்துவார். மரண பாதையிலே நடந்த வேளையிலே, மரண பாதையிலே நடந்த வேளையிலே, ஜீவதேவன் உயிர்ப்பித்தாரே உயர்த்தி போற்றிடுவே. ஜீவதேவன் உயிர்ப்பித்தாரே உயர்த்தி போற்றிடுவே. நினைக்கும் தேவன் உண்டு நித்தமும் நடத்துவார். நினைக்கும் தேவன் உண்டு நித்தமும் நடத்துவார். Lord is our seasonable help. கர்த்தர் நம்முடைய சமய சகாயர். அந்த நேரத்துக்கு எது தேவையோ அதை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்த நம்ம ஆண்டவர் போதுமானவர். நமக்கு ஒன்று மாத்திரம் இருக்கணும், மை லார்ட் வில் ப்ரொவைட். லார்ட் இஸ் மை ஜெகோவா ஜாயிரே. கர்த்தர் என்னுடைய யெகோவா ஈரே. அந்த ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் நிச்சயமாக சொல்லுகிறேன், இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு நம்ம ஆண்டவரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இந்த வருஷத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் நிறைய காரியங்களில் எதிர்பார்த்திருப்போம், ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம், ஒருவேளை செய்திருப்போம், தோல்வியாக முடிந்திருக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் எத்தனை கொடுத்திருந்தாலும் இன்னும் அவரிடத்தில் கொடுப்பதற்கு ஏராளம் உண்டு. இன்னும் கர்த்தர் கொடுக்க உண்மை உள்ளவர். கர்த்தர் இன்னும் நம்முடைய குறைவுகள் இல்லாமல் சமய சகாயர் இருந்து அந்தந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து நடத்த அவர் காத்திருக்கிறார். கர்த்தர் கொஞ்சம் கைகளை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாம் கைகளை வச்சு கர்த்தர் ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, 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 hallelujah, 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 hallelujah.